ஏன் சண்டே சமையல் மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு மட்டன் இது என்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டுருணும் சோம்பு பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இப்போ இஞ்சி இல்லை அரைச்சி போட போகிறேன் அரைச்சி போடணுமா எத்தனை 3 தக்காளியா 3 தக்காளி அவசரமா செய்கிறீங்க எல்லாத்தையும் பேஸ்ட்டாக ஊற்றி இன்றைக்கி வித்தியாசம் பார்ப்போம் பரவாயில்ல அதுவும் ஒரு வகையில் நிறைய பேர் என்ன அவசரப்பட்டு செஞ்சேன் அப்படிம்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா தான் இருக்கும் இது என்ன கட் பண்ண தக்காளியா கொஞ்ச நேரம் இது வணங்கும் போடணுமா கல் உப்பு நைஸ் உப்புக்கும் கல் உப்புக்கும் என்ன இது இருக்கு நைஸ் உப்பு நைஸாக இருக்கும் கல் உப்பு கல்லு இருக்கும் அந்த வித்தியாசம் அவ்வளோதானா சொல்லுங்க நைஸ் உப்புக்கும் கல் உப்புக்கும் என்ன வித்தியாசம் இல்லைப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க கல் உப்பு போடாதான் டேஸ்ட்டாக இருக்கும் நைஸ் உப்பில் வந்து அந்த அளவுக்கு இது இருக்காது உப்பு வந்து ஏதாவது கெமிக்கல் நான் எடுத்து இங்கே தரேன் அங்கேயே மட்டன் போட போகிறோம் மட்டன் மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் மட்டன் கொஞ்சம் வணங்கணும் மசாலாலாம் என்னப்பா மிளகாத்தூளா தனி மிளகாத்தூள் அது ஆமாம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அதனால் இப்போ தனி மிளகாத்தூள் தான் மிளகாத்தூளை போட்டு 2 பெரட்டி விட்டுட்டு அப்படியே வச்சு சிம்மில் வேக வைக்கலாம் சிம்மில் இல்லை அதுக்குள்ளே வந்து தேங்காய் அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும் காலையில் துருவி வச்சுட்டேன் இந்த தேங்காய் இப்போ எதில் போட்டதுக்கு குழம்புல ஊற்றுறதுக்கு தான் குழம்பு சரி சரி சரியா இப்போ வந்து தேங்காய் இதில் போட்டுட்டு சோம்பு கசகசா கேட்டால் எப்படி கொடுத்துருக்காங்க குழம்பு கொஞ்சம் மசாலா மட்டும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு எப்பவுமே தாளிக்க போட்டிருக்கோம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கசகசா இப்போ இதை 3த்தையும் போட்டு வணக்கிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி